சிவனுடைய பூதகணங்கள். இந்த சிவனுடைய பூதகணங்களுக்கு தலைவன் யாருன்னு தெரியுங்களா? சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய கைச்சுட்டி விநாயகரும் திருவாய்மூர்ல இருக்கக்கூடிய கைச்சுட்டி விநாயகரும் சொல்ல போற கருத்து என்னன்னு தெரியுமா? நீங்க பெற்ற பிள்ளை விநாயகர் போலவே இருக்கும் இந்த கோயில்ல. இதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் 2 விநாயகர் இல்லைங்க, 11 விநாயகர் இருக்கிறாங்க. 11 விநாயகர் இருக்கக்கூடிய ஒரு சபையில நீங்க பெத்த பிள்ளை போல ஒரு விநாயகர் இருப்பாரு. அது எங்கன்னு தெரியுமா? இன்னொரு விஷயமும் சொல்றேன். அதாவது நீ பெத்த பிள்ளை ஒரு ஊனமாவோ இல்ல ஏதோ ஒரு அங்க பலவீனத்தினால பிறந்திருந்ததுன்னா அந்த குழந்தைய நீ தள்ளி வச்சிருவியா அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த கோவில்ல மின்னான அந்த சிலையை நீ வெளியில எடுக்கும் பொழுது நீ எப்படி இந்த மாதிரி இந்த சிலையை எடுக்கலாம்? அப்போ உன் வீட்டுக்குள்ள மின்ன ஆச்சுன்னாக்கா நீ எடுத்து வெளில போட்டுருவியா அப்படின்னு சொல்லி அந்த விநாயகர் பிரதிஷ்டை செய்ய அந்த கோவில் தர்மகர்த்தாவுடைய கனவுல வந்த ஒரு கதை தெரியுங்களா? இதெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வணக்கம். சைவ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இந்த எளியனுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். போன வாரம் ஃபுல்லா என்னால வீடியோ போட முடியல. காரணம், திருவாரூர் தியாகராஜ பயணம், இந்த சப்தவிட ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பயணம் போயிட்டு வந்தோம். அடுத்த மாதம் 21/9/25 அன்று திருவையாறு பயணம். அதுக்கடுத்து வரப்போற மாதத்துல நம்ம மாணிக்க வாசக பெருமானுடைய திருக்கோயில் உள்ள ஆவுடையார் கோவில், திருப்பெருந்துறைன்னு சொல்லப்படக்கூடிய ஆவுடையார் கோவில், அந்த பயணம் ஒரு நாள் பயணம். அதோடு பிள்ளையார்பட்டி, வைரவப்பட்டி, குன்றக்குடி, நேமம், இந்த கானாடுகத்தான் பேலஸ், இன்னொரு அரண்மனை, இது எல்லாத்தையும் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பயண திட்டத்தை வகுத்திருக்கோம். அடுத்த மாதத்திற்கான எல்லா இதுவும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்த மாதத்துக்கான பெயர்கள் பதிவு செய்யப்படுகின்றது. வர விருப்பம் உள்ளவர் அதில் நீங்க கலந்து கொள்ளலாம். வணக்கம். இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா கணபதியை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல கணபதி அப்படிங்கிற பெயர் காரணம் என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். எத்தனையோ திருநாமங்கள் இருந்தாலும் கணபதிங்கிற ஒரு பெயர் காரணத்தை மட்டும் நான் இன்னைக்கு சொல்ல வரேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சின்னதா எடுத்துட்டு போயிடலாம். கணபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பேரானது எப்படின்னா, சிவபெருமானுடைய பூதகணங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பூதகணங்களுக்கு ஒரு தலைவர் வேணும். அந்த பூதகணங்கள் பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அஜானுபாகுவான ஒரு உருவத்தை கொண்ட ஒருத்தருடைய பேச்சு கேட்காது. அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க எப்படி இருக்கோமோ அதே மாதிரிதான் எங்க தலைவனும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தலைவன் தான் மட்டும் தான் நாங்க பேச்சு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோட இது ரொம்ப போச்சு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சரி ஓகே, உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு தலைவனை நான் தரேன் அப்படின்னு சொல்லி குட்டையான கால்கள், குட்டையான கைகள், பெருத்த வயிறு, பெருத்த உடல், சிறுத்த தலை, இந்த மாதிரி உருவம் கொண்டு ஒரு உருவம் தான் உங்களுக்கு தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பூதங்களுடைய உருவத்தையும் பார்த்தீங்கன்னா சிறுத்த தலை, பெருத்த உடல், குட்டையான கைகள், குட்டையான கால்கள், இந்த மாதிரி ஒரு தலைவன் தான் வேணும் அப்படின்றதுனால இந்த பூதகணங்களுக்கு ஒரு தலைவன் கணபதி அப்படிங்கிற இந்த கணபதியை சிவபெருமானால் நியமனம் செய்யப்பட்டார். ஓகே, கணபதி பெயர் காரணம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருவாய்மூர்ல விரல் சுட்டி விநாயகர்னு ஒரு விநாயகர் இருப்பாரு. இந்த திருவாய்மூர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா திருவாரூருக்கு அடுத்து வரக்கூடிய சப்தவிட ஸ்தலங்கள்ல ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலத்துல பாத்தீங்கன்னாக்கா திருஞான சம்பந்தர் எப்படி கைச்சூட்டி இவர்தான் கடவுள் அப்படின்னு சொன்னாரோ, அவரை நினைவு கூறும் வகையில இங்க இருக்கக்கூடிய விநாயகரும் கைச்சூட்டி விநாயகர் இவர்தான் கடவுள் அப்படின்னு சொல்லி கைச்சூட்டி விநாயகர் இருப்பார். இது திருவாய்மூர்ல இருக்கக்கூடிய விநாயகருடைய ஒரு விஷயம். அடுத்தது சிதம்பரத்திலையும் ஒரு கைச்சூட்டி விநாயகர் இருக்கிறாரு. அவர் தான் பாத்தீங்கன்னா 12 திருமுறையில அந்த அறையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கைச்சூட்டி காட்டுவார். சோ அவர் கைச்சூட்டி காட்டின அந்த
அறைய போய் பார்க்கும்போது ராஜராஜ சோழனுக்கு வந்து திருமுறை மலை கிடைத்தது. திருமுறை மலை கிடைத்தது. அந்த திருமுறை மலையில மேலே யார் இருக்காங்க அப்படின்னாக்கா செல்கள். இந்த மலை மேல செல்கள். ஏன்னா திருமுறை வந்து கொஞ்சமா இல்லையா, மலை போல இருந்துதான். 49,000 நூல்கள், அதாவது பதிகங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா திருநாவுக்கரசு பெருமான் பாடியிருக்காரு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா 37,000 பாடல்கள் வந்து திருஞான சம்பந்தரால பாடியிருக்காங்க. 16,000 பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா சுந்தரரால பாடியிருக்காங்க. இவ்வளவு பாடல்கள் இருந்தும் ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா சுவாமி நமக்கு கொடுத்தது அப்படிங்கிறது சொச்சங்கள் தான், ரொம்பலாம் இல்லை, சொச்சங்கள் தான் கொடுத்துருக்காங்க. அங்க வந்து அசரீரி அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, சென்ற காலத்திற்கு உண்டான பதியங்களை எடுத்து வரும் காலத்திற்கு உண்டான நிகழ்வுகளுக்கான பதிவுகள் மட்டுமே இங்கு யாம் கொடுக்கப்பட்டுள்ளோம் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் அந்த வாக்கு கொடுத்திருக்காரு. சோ நாம படிக்கிற அந்த திருமுறைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான திருமுறைகளை மட்டுமே எம்பெருமான் காலத்திற்கு ஏற்ப அப்பப்பொழுது எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. அது என்ன காலத்துக்கு ஏற்றாற் போல அப்படின்னாக்கா, சீர்காழி எல்லாருக்கும் நினைவு இருக்கும். அந்த இடத்துலயும் சில செப்பேடுகள் கிடைச்சிருக்கு. இவ்வாறு எங்கெல்லாம் வந்து திருமுறைகள் ஒளிந்திருக்கின்றதோ அங்கிருந்தெல்லாம் திருமுறைகள் காலத்திற்கு ஏற்ப வெளியே வந்து கொண்டுதான் இருக்கும். சரி, விநாயகர் 2 வெவ்வேறு இடத்துல அந்த விநாயகரை பத்தி சொன்னோம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா, நீங்க பெத்த பிள்ளை விநாயகர் போல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த நீங்க பெத்த பிள்ளை அந்த விநாயகர் போல இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு விநாயகர் 2 விநாயகர் 11 விநாயகர் இருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் வாசீஸ்வரர், திருப்பாச்சூர் வாசீஸ்வரர் கோயில்ல கணபதி சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணபதி சபையே இருக்கு. அதுல வந்து வெவ்வேறு வடிவத்துல, வெவ்வேறு உருவத்துல, வெவ்வேறு அளவுகள்ல விநாயகர் இருப்பாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அங்கத்தி சிறப்பு. அந்த விநாயகர்ல நீங்க பெத்த பிள்ளைய போல ஒரு விநாயகர் நீங்க பார்க்கலாம். ஆனா மனதுக்குள்ள உண்மையா நினைச்சு உங்க பிள்ளைய முழுமையா நினைத்து அங்க ஒரு விநாயகர் பாத்தீங்கன்னா அந்த விநாயகர் உங்க பிள்ளைய போல இருப்பாரு. இது அங்கத்தி சிறப்பு. இந்த விநாயகர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெருமாளுக்கே கடன் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் வணங்கிட்டு போன ஒரு விநாயகர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ கடன் தீர்க்கும் விநாயகராகவும் அவர் இருக்கிறாரு. இந்த 11 விநாயகருக்கு 11 வெற்றிலையாள மாலை, 11 தேங்காயாள மாலை அப்படின்னு சொல்லி 11 தீபங்கள் வைப்பது அப்படின்னு சொல்லி வழிபாடுகளை வெவ்வேறு வகையில பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா காணிப்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விநாயகர், சித்தூர் மாவட்டம் காணிப்பாக்கத்துல ஒரு விநாயகர் இருக்கிறாரு. அந்த விநாயகர் எப்படின்னாக்கா, நீ சத்தியம் பண்ணணும் அப்படின்னாக்கா அங்க வந்து சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை உள்ள ஒரு விநாயகர். பொய் சத்தியம் பண்ணினா உனக்கு உடனே கேடு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான விளைவை நீ கண்டிப்பா அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சத்தியத்தை வாங்கணும் அப்படின்னாலும் அங்க வா, நான் அங்க சத்தியம் வாங்கிக்கிறேன், நீ சொல்றது நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு மக்கள் அனைவருமே நம்பப்படக்கூடிய விநாயகர் வந்து பாத்தீங்கன்னாக்கா சித்தூர் காணிப்பாக்கம் விநாயகர். ஓகே, இந்த பக்கம் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி விநாயகர். பிள்ளையார்பட்டி விநாயகரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆதி காலத்து விநாயகர். அத்தனை ஒரு பெருமை வாய்ந்த விநாயகர். நம்ம காணாடுகத்தான் செட்டியார்கள் அனைவரும் சேர்ந்து கட்டப்பட்ட இந்த திருக்கோயிலானது ஒரு சுயம்பு விநாயகர். சுயம்பு விநாயகர் அப்படின்னும் போது அந்த விநாயகர் நம்ம பார்த்தோம்னா என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னாக்கா, நவகிரக தோஷங்கள் எதையும் இருந்ததுன்னாக்கா பிள்ளையார்பட்டி விநாயகர் நீங்க வணங்கினீங்க, நவகிரக தோஷங்கள் அத்தனையுமே அப்பவே விலகணும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நவகிரகத்தை நீங்க வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பார்த்திருப்பீங்க. ஆனா பிள்ளையார்பட்டியில மட்டும் பாத்தீங்கன்னா 9 விளக்குகளை வச்சுதான் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு சிறப்புக்குரிய இடம் தான் பிள்ளையார்பட்டி விநாயகர். இப்படி பிள்ளையார் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அவர் நிறைய வெவ்வேறு வடிவங்கள்ல நமக்கு எல்லாருக்குமே வெவ்வேறு வகையில அருள் பாலிச்சுட்டு தான் இருக்கிறாரு. மூத்த கணபதி, தொந்தி கணபதி, தைரிய கணபதி, விக்ர கணபதி அப்படின்னு சொல்லிட்டு பல நாமங்கள்ல இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய இந்த விநாயகர் நம்ம திருமுறைகளுக்குள்ளும் வருகிறார். நம்ம விநாயகரை பாடாதவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா மாணிக்க வாசக பெருமான்.
பாடினவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா திருஞான சம்பந்தர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா திருநாவுக்கரசு பெருமான், அதுக்கப்புறம் சுந்தரர், இவங்கெல்லாம் வந்து விநாயகரை பத்தி பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா திருமூலர், நமக்கு திருமூலர் வந்து பாடின ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னாக்கா இன்னைக்கு எல்லாருமே பாடக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பூஜைகள் எல்லாமே பாடுறது. நீங்களும் இந்த பாடல் தான் வந்து கண்டிப்பா பாடியாகணும். அதனால நீங்க இந்த பாட்டை தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, அதையும் பார்ப்போம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தில் நிலம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். போற்றுகின்றேனே வரும், நாம பொதுவுல பாடும்போது போற்றுகின்றோமே அப்படின்னு வரும். இது திருமூலர் எழுதின ஒரு பாட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கபிலதேவர் நாயனார், அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா விநாயகரை பத்தி பாடியிருக்காரு. அவர் பாடும்போது வந்து பாத்தீங்கன்னா திருவாக்கும் செய்கரும் கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவ தங்கை. இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா கபிலதேவ நாயனார் நம்ம திருமுறையில பாடப்பட்ட ஒரு பாடல் இது. இதே பாத்தீங்கன்னா விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாய் தன்மையினால் கண்ணீர் பணிமில் கனிந்து. இது வந்து பாத்தீங்கன்னா கபிலதேவ நாயனாருடைய இன்னொரு ஒரு பாடல். இந்த பாடலும் வந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கு அவ்வளவு ஒரு முக்கியமானது. சரி, இப்ப நம்ம ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா அந்த விசேஷத்துல நம்ம விநாயகரை ஒரு சந்தனத்துல மஞ்சள்ல அல்லது சாணத்துல இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒரு புடி வச்சு நம்ம வணங்குறோம். இந்த பிடி வச்சு வணங்கக்கூடிய இந்த வழிமுறையை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்த பெருமான். திருஞான சம்பந்த பெருமான் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளிவளம் அப்படின்னு திருவளம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வேலூர் பக்கத்துல இருக்க திருவளத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான் திருவள்ளிவளம் அப்படிங்கிற அந்த ஊர்ல, அதாவது இன்னைக்கு திருவளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்ல பாடப்பட்ட ஒரு பாடல் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிடியதன் ஊமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபாடுபவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் வயல் வழிவளம் உரையிறைய. திருஞான சம்பந்த பெருமான் இந்த அதிகத்தை திருவள்ளிவளத்துக்காக பாடியிருக்காரு. இதுல வர பிடியதன் உரு ஊமை குளமிகு கரியது அப்படிங்கிற இந்த பாடலுடைய இந்த வரி வந்து பாத்தீங்கன்னாக்கா, அதாவது இந்த விநாயக பெருமானுடைய உருவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாம சின்னதா நம்ம பிடிச்சு வைக்கக்கூடிய இந்த பிடி எம்பெருமானுடைய பிள்ளையார் இந்த இது வந்து குளமிகு கரியதை விட, அதாவது யானை உருவத்தை விட பெரிய ஒரு விநாயகரா நமக்கு அருள்பாலிப்பாரு அப்படின்ற மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் தான் அந்த யானையை போன்ற அந்த உருவம் கொண்டு நம்முடைய விநாயகர் பெருமானை தான் நாம இந்த பிடியில தான் நம்ம ஆவாகனம் பண்றோம் அப்படின்னு தான் திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு இங்க சொல்றாரு. சோ அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசு பெருமான். திருநாவுக்கரசு பெருமான் வந்து பாத்தீங்கன்னா நன்கடம்பனை பெற்றவன் பங்கிலன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. இந்த என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய இடத்துல சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிறது எங்கிருந்து உருவான வார்த்தை அப்படின்னாக்கா திருநாவுக்கரசு பெருமானால உருவான வார்த்தை. இதையாவது எந்த இடத்துலயும் மறந்துடக்கூடாது. என் கடன் பணி செய்து கிடப்பதே இந்த வார்த்தை திருநாவுக்கரசு பெருமான் திருமுறையில பாடப்பட்ட ஒரு பாடல் வரியிலிருந்து எடுக்கப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா நம் கடம்பனை பெற்றவன் அப்படின்னு சொல்லி பிள்ளையாரை வச்சு பாடியிருப்பாங்க. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா விநாயகரை பத்தி பாடியிருக்காங்க. இந்த
விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம விநாயகர் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே மண்ணால் ஆன உருவத்துலதான் நம்ம வாங்கியிருப்போம். இந்த மண்ணால் ஆன இந்த உருவம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சிலரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. மண்ணால் ஆன உருவத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ண முடியாது. இந்த மண்ணால் ஆன இந்த விநாயகர் பாத்தீங்கன்னாக்கா பஞ்சபூதத்துடைய கலவை. நாம இந்த வழிபாடு செய்யப்படக்கூடிய இந்த விநாயகர் பஞ்சபூதங்கள், அதாவது ஒன்று வந்து பாத்தீங்கன்னாக்கா மண்ணு, நிலம், அதை குழைக்கிறதுக்கு நீர், ரைட்டு. நெருப்புங்கிறது நெருப்பால சுடாம சூரியனுடைய பகவானுடைய உஷ்ணத்தால சுட்டுறாங்க, 3. ஏன்னா அதை சுடக்கூடாதுன்றதுனால 3. அதுக்கப்புறம் ஆகாயம், ஆகாயத்தினால இது அப்படியே ஆறிட்டு உழந்துகிட்டே வருது. காற்றால அதுல இருக்கிற நீரெல்லாம் ஆவியாகுது. சோ இந்த 5 பூதங்களால இந்த விநாயகர் பெருமானுடைய சிலையானது உருவத்துல எழுந்துள்ள செய்யுது. இந்த பஞ்சபூதம் அப்படின்னு சொல்றது வந்து சிவபெருமானுடைய ஒரு விநாயகர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிறந்தவர் கிடையாது. அதாவது நான் உங்களுக்கு முன்னமே சொல்லியிருக்கேன், சிவபெருமான், முருகப்பெருமான், விநாயகர் பெருமான், உமையாள் பார்வதி, இவர்கள் 4வரும் பெற்றவர்களோ அல்லது வேறு எந்த வகையிலும் வந்தவர்களோ கிடையாது. இவர்கள் உதித்தனன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தைக்கு உரியவர்கள். உதித்தனன்னாக்கா சூரியன் தினம் தினம் உதித்து கொண்டுதான் இருக்கும். அதை போன்று இவர்கள் உதித்தவர்கள், இவர்கள் பெற்றவர்கள் கிடையாது. இவர்கள் 4வரும். அதனால் இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிறப்பு என்பதும் கிடையாது, இறப்பு என்பதும் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அதுக்கடுத்து இந்த விநாயகர் வழிபாடுக்கு நாம நிறைய அபிஷேகம் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. மிகவும் குறைந்த அளவிற்கு ஒரு எண்ணெய் முதல்ல சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கொஞ்சம் தடவிக்குங்க. சீயக்காய் நீர் எடுத்து சும்மா லைட்டா அப்படி தெளித்துக்குங்க. அதற்கு மேல வந்து ஒரு பால், அதை சும்மா ஒரு லைட்டா ஒரு சொட்டு விட்டுக்குங்க. இப்படி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான். ஒரு பால், ஒரு தயிர், அதுக்கப்புறம் ஒரு சந்தனம், அதுக்கப்புறம் ஒரு திருநீர், அதற்கு பிறகு ஒரு குங்குமம், இந்த மாதிரி பன்னீர், இந்த மாதிரி எல்லாத்தையுமே சும்மா ஃபார்மாலிட்டி கொஞ்சம் 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 ஒரு, அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கையில எடுத்து விடக்கூடாது. இது எல்லாமே அருகம்பில் இருக்கு இல்லைங்களா, அருகம்பில்ல ஒரு சின்னதா ஒரு கத்தை மாதிரி கட்டிக்கிட்டு அதில் வந்து டிப் பண்ணி சுவாமிக்கு மேல அபிஷேகம் பண்ற மாதிரி பண்ணிடணும். சரி, இப்ப அபிஷேகம் முடிஞ்சிருச்சு. அபிஷேகம் முடிந்த உடனே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த விநாயகருடைய வடிவம் எந்த மாதிரியான வடிவம் அப்படின்னா பிரணவ வடிவம். ஓங்காரம் பிரணவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பிரணவ வடிவத்துல இந்த விநாயகருக்கு கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா 6 இடத்துல நம்ம பொட்டு வைக்கணும். இந்த 6 அப்படிங்கிறது எங்கெங்க அப்படின்றத சொல்லிடுறோம் பாருங்க. நெற்றி, 2 கரங்கள், 2 கரங்கள் வரும், 2 கரங்கள், பாதம், திருப்பாதம், இந்த 6 வடிவத்திலையும் நாம பொட்டு வைக்கணும். தொப்புள்ள காசு வைக்கிறோம். ஓகேங்களா? இந்த காசு நம்ம சாதாரண 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி இல்லாம முடிஞ்ச வரையிலும் நீங்க தங்கத்திலேயே வச்சிருந்தாலும் வெள்ளியில இருக்கக்கூடிய காசை வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா இம்பார்ட்டன்ட் பண்ணுங்க. ஏன்னா வெள்ளி அப்படிங்கிறது வந்து லக்ஷ்மியுடைய அம்சம். சோ அதனால நீங்க லக்ஷ்மியோடைய அம்சமான இந்த வெள்ளி காசை வைக்கிறதுக்கு பாருங்க. இல்லாதவங்க என்னங்க பண்றது அப்படின்னா நீங்க சாதாரண ஒரு நமக்கு கிடைச்ச காசை வைங்க. சிறப்பு அப்படிங்கறத நான் சொன்னேன், பொதுங்கிறதையும் நான் சொல்லிடணும் இல்லையா, அதையும் நான் சொல்லிட்டேன். நான் என்னதான் தங்க காசு இருந்தாலும் வெள்ளிக்கு தான் மதிப்பு அதிகம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணுக்கு கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா நீ தங்கத்துல நகைய நட்டுமா எல்லாமே போட்டு அனுப்புனாலும் கூட நீ ஒரு புடி வெள்ளியாவது நீ கொடுத்து அனுப்பணும். ஏன்னா லக்ஷ்மி எந்த வழியா பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போறா அப்படின்னாக்கா நீ கொடுக்குற அந்த வெள்ளி சாமான் மூலமா தான் லக்ஷ்மி வந்து உள்ள போறா. சோ அதனால இதை இந்த நேரத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். சரி ஆச்சுங்களா? அதுக்கு அடுத்தது இப்ப சுவாமிக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்தியம். நெய்வேத்தியம் அப்படின்னாலே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நைவேத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா பொரிகடலை, மோதகம், அதுக்கப்புறம் பிடி கொழுக்கட்டை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பால் பாயசம்,
இது எல்லாமே வந்து சுவாமிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சுண்டல், வடை, இதெல்லாம் மேற்படி விஷயங்கள். பழ வகைகள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பழம் வச்சா அது வசதிக்கு ஏற்ப, அதை விட்டா 5 வகையான பழங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி எல்லா வகையான பழ வகைகள். இதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விளையக்கூடிய தானிய வகைகள். அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளையார் வாங்கும் போதே பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த கட்டா கொடுத்துருவாங்க. நெல் தானியம், அதுக்கப்புறம் கம்பு, சோளம், கரும்பு, இதெல்லாம் வந்து ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, முதல் கடவுள், இந்த கடவுளுக்கு படைக்கப்பட்ட இந்த தானியங்கள் தான் மிக மிக ரொம்ப முக்கியமானது. இதுதான் நமக்கு கடவுள் வந்து நம்முடைய வயிற்றுக்கும் மற்ற பிற ஜீவன்களுக்கான வயிற்றுக்கும் படியா அளக்கணும் எப்பவுமே கடவுளே அப்படின்னு சொல்லிதான் இந்த இது கொடுக்குறாரு. இதெல்லாம் சுவாமிக்கு நம்ம படைக்கிறோம். விளங்குதுங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் வெள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் சொன்னேன். அதுக்கு அடுத்தது சுவாமிக்கு தங்கத்துல செயின் ஏதோ ஒண்ணு இருந்ததுன்னா நீங்க போடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பா நம்ம வணங்கக்கூடிய இந்த கடவுளுக்கு நாம கிட்ட இருக்கிறத வச்சுதான் அலங்காரம் பண்ண முடியும். அதுல தங்கத்துல ஏதேனும் உங்க வீட்டுல இருந்ததுன்னா தங்கத்துல போடுங்க. இன்னொன்னு நான் அனுபவத்துல சொல்றேங்க, சும்மா சொல்லலைங்க, அனுபவத்துல சொல்றேன். வெள்ளியில ஒருவேளை செயின் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த செயினை போடுங்க, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த வருஷத்துக்கெல்லாம் நீங்க தங்கத்துல ஒரு செயின் நீங்க வாங்கி போடலாம்னா நான் என்னோட பேரை நான் மாத்திக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் பார்த்து இதை அனுபவிச்ச ஒரு விஷயம். இந்த வருஷம் நான் வெளியில ஒரு செயினை போடுறேன் அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் தங்கத்துல செயின் போடுற அந்த பாக்கியத்தை அந்த விநாயகர் நமக்கு கொடுக்குறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் இதை செஞ்சிருக்கேன். எல்லா இடத்துலயுமே சுவாமிக்கு எல்லாருமே இந்த மாதிரி செய்யறாங்களே, நம்மளும் இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. இந்த ஆசையில நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா, அதே மாதிரி எங்க வீட்டுல இருந்தது ஒரே ஒரு வெள்ளி செயினும் முதல்ல எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துல நான் விநாயகர் அலங்காரம் பண்ணும்போது அப்போ அந்த வெள்ளி செயினை நான் போட்டேன். கடவுளே என்கிட்ட இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டேன். ஆனா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அந்த வெள்ளி செயின் அடுத்த வருஷமே எங்க வீட்டுல ஒரு தங்க நெக்லஸா மாறுச்சு அப்படின்றது. ஆனா தங்க நெக்லஸா மாறலைங்க, தங்க நெக்லஸ் ஒன்று கிடைச்சது அப்படிங்கிறது. ஸோ எங்க வீட்டுல வந்த முதல் நகை அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா தங்க நெக்லஸ் ஒன்று அம்மா அப்பா வாங்கினாங்க அந்த காலத்துல. ஸோ அது எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துல நடந்தது. அதுக்கப்புறம் எம்பெருமான் எத்தனையோ விளையாட்டுகள் நமக்கு காமிச்சிட்டே தான் இருக்க. அந்த வகையில நமக்கு எத்தனையோ கிடைக்குது, அது வேற விஷயம். சரிங்க. அதுக்கு அடுத்தது இப்ப நீங்க இந்த அலங்காரம் பண்ணக்கூடிய இந்த விநாயகர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கடைசியில இதற்கு நாம அருகம்புல் மாலை சாத்துறோம், மாலைகள் சாத்துறோம். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்கா எருக்கம்பூ மாலை சாத்துறோம். இந்த மாதிரி எத்தனையோ வகையான மாலைகள்லாம் சாத்தி அழகுபடுத்துறோம் இந்த விநாயகர் பெருமானை. இந்த விநாயகர் நீங்க அலங்காரம் படுத்தப்படக்கூடிய இதே மாதிரி விநாயகர் ஒரு கோவில்ல இருக்கிறாருனாக்கா, நீங்க அதை நீங்க எங்கன்னா பார்த்திருக்கீங்களா? யூஸ்வலா எல்லா கோவிலையும் இருக்கக்கூடிய விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிலை அமைப்பும் அந்த சிலைக்கான அலங்காரங்களும் அப்படியே வந்து ஒரு கோவிலை மட்டுமே தான் நமக்கு நினைவுபடுத்துற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஒரு கோவில்ல நாம வீட்டுல எப்படி விநாயகர் அலங்காரம் படுத்தி நம்ம வீட்டுல எப்படி வச்சிருக்கிறோமோ அதையே நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விநாயகர் இருக்கிறாருனாக்கா, அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இரட்டை கணபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கணபதி அண்ணாமலையார் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நாம வணங்கக்கூடிய இரட்டை கணபதி போய் பாத்தீங்கன்னாக்கா, இரட்டை விநாயகர் சன்னதி. அந்த இரட்டை விநாயகர் சன்னதி வந்து பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வீட்டுல வணங்கக்கூடிய அந்த விநாயகர் போலவும் நாம எப்படி அலங்காரம் செய்யறோமோ அதே மாதிரியான விநாயகராகவும் இருக்கும். நீங்க எப்போ திருவண்ணாமலை போனீங்கன்னாலோ இல்ல திருவண்ணாமலை போகக்கூடிய அடியார் பெருமக்களோ நீங்க போயிட்டு நல்லா கவனிச்சு பாருங்க. பார்த்தவங்க யாரெல்லாம் வந்து ஆமா இந்த விநாயகர் எங்க வீட்டுல வணங்குற விநாயகர் போலதாங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. இது மட்டும் இல்லாம நீங்க விநாயகரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஒரு அரிதான விஷயங்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதெல்லாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் வந்து விநாயகர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு செல்ல கடவுள், சாதாரணமா சொல்ல முடியாது, செல்ல கடவுள். அந்த குழந்தை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விநாயகருடைய உருவம் வந்து பாத்தீங்கன்னா அன்பின் வெளிப்பாடு. இந்த அன்பின் வெளிப்பாடானது பாத்தீங்கன்னாக்கா நம்ம தேவை அப்படின்னு சொல்லி போய் நிக்க வேண்டாம். அது நம்ம தேவை அறிஞ்சு நமக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கும். ஏன்னா அது உருவான இடம் அந்த மாதிரியான இடம். சோ இந்த மாதிரி விநாயகரை பத்தி நாம இந்த பதிவுல நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். விநாயகருக்கு எல்லாருமே வணங்கி இந்த விநாயகர் சதுர்த்தி மூலமா வரப்போற இந்து பண்டிகைகள் அனைத்தையும் அனைவரும் கொண்டாடி மகிழ்வோம். சிவாய நம.